வீக்கெண்ட் ஆனாலே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய ரூல்ஸாகவே நாங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எனிவே ஆதர்ஷ் வந்து எப்போவுமே ஆஃபீஸ் போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த 5 டேஸ் நம்ம வீட்டில் இருந்து எப்படா வெளில போவோம், 4 மக்களை பார்ப்போம்னு சொல்லி வெறியாக இருப்போம். ஸோ அப்போ தான் வந்து சாட்டர்டே சண்டே கிடைக்கும். அதனால தான் வீக்கெண்டை வந்து இந்த மாதிரி வெளில எப்படியாச்சும் போகணும், அட்லீஸ்ட் ஒரு லாங் ட்ரைவாவது போயிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வந்தது. அவளுக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் பண்ண முடியல. அன்றைக்கி பார்த்து அவங்க எங்கேயோ வெளில போயிட்டாங்க. ஆல்சோ அவங்க 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புள். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வீக்கெண்ட் பார்த்து அவங்க அவைலபிளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போனோம். இந்த ஒர்க்கிங் பீப்புளை சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பிஸியாகவே இருப்பாங்க எனி டைம். ஸோ அதனால் அவங்ககிட்ட அவைலபிலிட்டிலாம் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போனோம். ஸோ இலையோடு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்காக. உள்ளே போயிட்டு பெல் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே எல்லோரும் வெளில வந்து ஹாய் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, வினிஷ்காவுக்கு வாயெல்லாம் பல்லு, ஐஷுக்கும் பார்த்தீங்களா பல்லாக இருக்குது. ஏன்னா வெயிட்டிங்கில் வெறியேற்றிட்டு இருந்தாங்க. பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சு, அதனால் அவங்க வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க. சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இட்ஸ் ஓகே. எல்லோரும் வெறியில் இருந்தாங்க. ஏன்னா பசி என்னாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐஷு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா அதுதான் நமக்கு வேணும். பர்த்டே பேபி வந்து ஹாப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து சூப்பர் சிங்கராக மாதிரி அவங்க அப்பார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் பாடினதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவார்ட்லாம் வாங்கியிருந்தா. ஸோ ஐஷுவையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு சூப்பர் அப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நல்லாவே பாடியிருந்தா. ஆக்சுவலி இந்த பாய்ஸுக்கு எப்போவுமே கேர்ள்ஸை பயமுறுத்தி பார்க்குறதே ஒரு வேலை. எஸ்ஜே சூர்யா ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லி வினோத் ப்ரோவும் ஆதர்ஷும் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். பீஸ் கைஸ்.